தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பரப்புரை கூட்டங்கள், கூட்டணி குறித்த நகர்வுகள் களைகட்ட ஆரம்பித்திருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர் யார் என்ற கேள்வி அனைவர் முன்பும் எழுந்துள்ளது. இந்த வகையில் திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளர் யார் என தொண்டர்கள் பேசிக் கொள்வதை பேசப்படும் பெயர்கள் என்ற பகுதியில் பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. அதனை இப்போது காண்போம். பூட்டு, மலர்கள், பழங்கள், சந்தை, பிரியாணி உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்ட திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் மாவட்ட செயலாளர் ஆனந்தகுமார், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திவான் பாட்ஷா, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. திமுக சார்பில் கட்சியின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் பஷீர் அகமது, கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் தண்டபாணி, திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தேமுதிக சார்பில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் AKMG கார்த்திகேயன், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாக்கிய செல்வராஜ், திண்டுக்கல் நகர செயலாளர் மாதவன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகக்கூடும் என தெரிகிறது. மக்கள் நல கூட்டணி சார்பில் மதிமுகவிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் செல்வராகவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் வெகுஜன போராட்டத்தில் மக்கள் உரிமைக்காக முன்னிற்பவரும் பெண்களின் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பவரும் தற்போதைய திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினருமான பாலபாரதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் மாநில துணை செயலாளர் மைதீன் பாபா ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.